குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் திற்பரப்பு அருவியை மூழ்கடித்தபடி வெள்ளம் செல்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். தற்போது எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே தொடர் மழை பெய்து வருகிறது. அது மட்டும் மலையோர பகுதி அதிக அளவில் மழை பெய்து மாவட்டத்தில் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு போன்ற அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்தது. இதனால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பேச்சிப்பாறை அணையில் இருந்து 350 கன அடி தண்ணீர் உபரி நீராக திறந்துவிடப்பட்டது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்தது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாலமோர் பகுதியில் 70 மில்லிமீட்டர் மழையும், பேச்சிப்பாறையில் 48 மில்லிமீட்டர் மழையும், ஆனைக்கிடங்கில் 26 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 44.42 அடியாகவும், 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 69.60 அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வரும் வெள்ளத்தின் அதிர்வு அதிகரித்துள்ளது. பொதுவாக திருப்பரப்பு அருவியில் மழைக்காலங்களில் வெள்ளம் கலங்களாகவே கொட்டும். ஆனால் தற்பொழுது கலங்கள் இல்லாமல் தெளிவாக வெள்ளை பூக்கள் கொட்டுவதை போன்று திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ரம்மியமாக கொட்டி வருகிறது. இது கண்களுக்கு பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் இன்றுடன் 3 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடை நீடித்தாலும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது மழை காரணமாக குறைவாக இருந்தாலும் வெளியூரில் இருந்த சுற்றுலா பயணிகள் இந்த ரம்மியமான காட்சியை பார்த்து மகிழ்ந்து செல்கின்றனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அருவியின் அருகில் யாரும் செல்லாமல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.